நம்ம வீட்டு கூரை மேல திருட வந்திருக்கான். வீட்டுக்குள்ள திருட வந்திருக்கா. நல்லா சிரிக்கிறீங்க போங்க. என் கண்ணால பார்த்தேன்ப்பா. திருட ராத்திரி நேரத்துக்கு நாம வீட்டுக்குள்ள வரும். இப்படி பகல் நேரத்துக்கு ஓட்ட பிடிச்சி சரி செய்ய வந்திருப்பான். என்ன சொல்றீங்க நீங்க? அவங்களெல்லாம் நான் தாமா வரவழைச்சிருக்கேன். ஓடு மாத்த வந்தவங்களா? ஆமா. இது தெரியாம நான் பயந்தே போயிட்டேன்ப்பா. பார்த்து வேலை செய்யக்கூடாது. ஏண்டா வாழைப்பழ தோல்ல காலை வச்சா எவன் சறுக்க மாட்டான். ஏண்டா வாழைப்பழ தோல்ல காலை வச்சான். ஐயோ மேல இருந்து கீழே விழுந்துட்டான். காயம் பட்டுச்சா? காலே போயிடுச்சு. சிவகாமி, அம்மா சிவகாமி, சிவகாமி, நம்ம டாக்டர் சீக்கிரம் கூட்டு வா. ஐயோ 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 ஐயோ. என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்லைங்க, ஓடு மாத்தும் போது கீழே விழுந்துட்டான். டாக்டர் சொல்லி அனுப்பிச்சு இப்ப வந்துருவாரு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. வேண்டாங்க, வேண்டாம், டாக்டர்லாம் வேண்டாம். அவன் வேதனைப்படுறது நாங்க வந்த வேலை பாதியில நின்னு போச்சேன்னு தான். கொஞ்சம் பொறுமையா வந்துட்டேன். ஐயோ வலி தாங்க முடியலையே. சிவா கொஞ்சம் காலை பிடிச்சி விடுறா. அம்மா செய்கிற வேலையை பார்த்து செய்ய வேண்டாம். இப்ப நிலைமை எப்படி ஆச்சு பாத்தியா? இங்க வேற வரைக்குதுரா. பாவம், அவர் சரிக்கு விழுந்துட்டாரு. அவர் மேல தப்பு சொல்லி என்ன பிரயோஜனம்? ஓட்டுல மாத்திரம் சரிக்கு விழுந்தீங்க, வாழ்க்கையிலேயே சரிக்கு விழுந்தவங்க நாங்க. உங்களை பாக்கிறதுக்கு பரிதாபமா இருக்கு. நான் கூட அவசரப்பட்டு தவறுதெல்லாம் உங்களை திருடங்கன்னு நினைச்சிட்டேன். நான் கூட தவறுதலா இவங்களை ஓடு மாத்திரவங்கன்னு நினைச்சிட்டேன். நமச்சிவாய போன் பண்ணா ஓடு மாத்திரவங்க நாளைக்கு தான் வராங்களாம். அப்புறம் என்ன இவங்கெல்லாம்? நாமெல்லாம் அதாவது நாங்கள்லாம் வேர்ல்ட் டிராவலர்ஸ். அடடா, இதை நீங்க முன்னாலே சொல்லிருக்க கூடாதா? வந்து எங்களை ஒருத்தர் ஒண்ணு கேட்டா அதை செஞ்சே தீரணுங்கிறதா எங்க கொள்கை. அது மட்டும் இல்லைங்க, நாங்க உலகம் சுத்துறவங்களாச்சா எங்க கிட்ட காசு பணம் கிடையாது. இத மாதிரி ஏதாவது வேலை கிடைச்சதுன்னா குடுக்கிற பணம் வழிச்செலவுக்கு உபயோகப்படும். அதனாலதான் நீங்க சொன்னோன்ன தட்டாம அந்த வேலை செஞ்சு முடிச்சிட்டோம். இது தெரியாம உங்களை ஓடு மாத்த சொன்னதுக்காக மன்னிச்சிருங்க. அதனால பரவாயில்லைங்க. ஓட்ட பிரிக்கிறது மாத்துறது இதெல்லாம் எங்க பரம்பரை தொழில். ஆமா ஆமா, அதாவது எங்க பாட்டம் பூட்டம் காலத்துல அரண்மனையில ஓடு மாத்துவாங்க. இப்ப அரண்மனையில கூட ஓடு இருக்கும். இல்லாட்டி ஒழுகாத. வந்து தங்க ஓடு இருக்குமே, தங்க ஓடு. தங்க ஓடுனா திருட எடுத்துட்டு போயிட மாட்டாங்க. அதுக்கு ஒரு ஒளி வச்சிருக்காங்க. அரண்மனை கைதிங்க இல்ல, அதான் கைதிங்க. அவங்கள வச்சா ஓட்ட மாத்துறது. என்ன சிவா? ஆமா, உலகத்தை சுத்தி பார்க்க புறப்பட்டோம்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன காரணம்? உலகத்துல உள்ள கோயில்களை எல்லாம் பார்க்கணும், பலதரப்பட்ட மக்களை சந்திச்சு மக்கள் எல்லாம் ஒற்றுமையாகவும் சமாதானமாகவும் வாழ வழி செய்யணுங்கிற புனிதமான எண்ணத்தோட தான் நாங்க புறப்பட்டோம். இவ்வளவு பெரிய லட்சியத்தோட புறப்பட்டவங்களை சாதாரணமா நினைச்சிட்டேன். எனக்கே வெக்கமா இருக்கு. நீங்க நினைக்கிற அளவுக்கு நாங்க பெரிய மனுஷன் இல்ல. இங்க ஏதாவது தவறு நடந்திருந்தா மன்னிச்சுக்கங்க. நாங்க எங்க புனித யாத்திரையை தொடர்றோம். உங்க புனித யாத்திரைக்கு கால்நடையாவே போறீங்களா? நியாயமா நாங்க வேன்ல போக வேண்டியவங்க. பாருங்க, இவருக்கு விபத்து எங்க வீட்டுல ஏற்பட்டதுனால இவர் கால் குணமாகற வரைக்கும் எல்லாரும் இங்கதான் இருந்தாங்க. இல்லைங்க, நாங்க ரொம்ப நாள் ஒரே இடத்துல தங்குறதே இல்ல. எங்களுக்கு விருப்பம் இல்லாம இதுக்கு முன்ன இருந்தமே இடம், அதுல ரொம்ப நாள் தங்கிட்டோம். எண்ணிக்கிட்டே இருந்தோங்க. நாளை அதாவதுங்க, நாங்க தங்கி இருந்த இடத்துல அவங்களுக்கு எங்க மேல ரொம்ப பிரியம். நாங்க வெளியே போக கூடாதுன்னு எங்களுக்கு காவலே போட்டு வச்சுட்டாங்க. போங்க பந்தாவத்துக்கு. அதெல்லாம் ஒண்ணு முடியாது. இவர் குணமாகற வரைக்கும் நீங்க யாரும் போறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். பரவதுக்கு இவங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணு. ஆமா லட்சுமி. ஐயா சாப்பாடு. உன்னால என்ன ஆச்சு பாத்தியா? இப்போ உன்னை கூட்டிட்டு எப்படி வெளியே போறது? நாம இவன் கூட இருந்தோம், மறுபடியும் 2 பேரும் கம்மி என்ன வேண்டியதான். சிவா சிவா, நான் என்ன பண்ணுவேன்? வாழைப்பழத்தோல். ஆமா சிவா, நம்ம 3 பேரும் ஒன்னா வந்தோம், ஒன்னாவே இருப்போம். எங்க ஒன்னா இருந்து நாசமா. சார், கம்பியை வளைச்சிட்டு 3 கைதிங்க தப்பிச்சுட்டாங்க. வாட்? கம்பியை வளைச்சிட்டு 3 பேர் தப்பிச்சுட்டாங்களா? சாட்சி இமிடியட்லி. ஏற்கனவே நான் ஒரு பெரிய குத்தத்தை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிருக்கேன். இப்ப இன்னொரு குத்தத்தை செஞ்சிருக்கேன். ஜெயில இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன். நீதான் என்ன காப்பாற்றணும்.
பக்தா, கவலைப்படாதே, காப்பாற்றுவோம். கடவுளே கடவுளே, நீயே பேசிட்டியா? நான் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி, எவ்வளவு பெரிய பாக்கியசாலி. ஓமாய், நீயா பாக்கியசாலி? ஏண்டா, கடவுள் எல்லாம் பேசுற அளவுக்கு நீ அவ்வளவு பெரிய மனுஷனா? நீ எப்படா தப்பிச்சு வந்த? கண்களை மூடிக்கொண்டு கடவுளை தியானித்தேன், கண்களை திறந்து பார்த்தேன், கதவுகள் திறந்து கிடந்தன, தப்பித்து வந்தேன். அப்பாடா, எனக்கு ஒரு துணை கிடைச்சது. டேய், இப்ப நம்ம எங்கடா போறது? நீ எங்க வேணா போச்சுன்னு நானும் வரேன் கூட. அதாடா எனக்கும் புரியல. யாரும் வரா? நம்மள தேடி வேற எவன்டா வருவான்? எவனோ போலீஸ் கடந்த வர்றான். சாமி பக்தி உள்ளவன் போல் இருக்கு, அதனாலதான் பூட்டை கட்டிட்டு வெறுங்காலோட பயபக்தியோட வரான். எதுக்கு நம்ம ஒழிச்சுக்கோ, போல. தெய்வத்தை ஏமாற்றுபவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது. வாருங்கள் வெளியே. சிவா, நீ எப்படி இங்க வந்த? ஏடா, பூட்டை உடைச்சது நானு, கம்பிய வளைச்சது நானு, நீங்க 2 பேரும் ஜெயில இருந்து வெளியே வரதுக்கு காரணமா இருந்ததே நானு. என்னையே எப்படி வந்தேன்னு கேக்குறியா? அப்போ கண்ணை மூடிட்டு கடவுளை பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தப்போ கம்பியை வளைச்ச கடவுள் நீதானா? எப்படியோ தப்பிச்சு வந்துட்டோம். மேல நடக்க வேண்டியதை கவனிப்போம். எங்க போறது, எப்படி போறது, ஒண்ணுமே புரியல. அதுவும் இந்த ட்ரெஸ்ல. முதல்ல நாம 3 பேர் எங்கேயாவது போய் இந்த ட்ரெஸ்ஸ மாத்திக்குவோம். அதுக்கப்புறம் தான் மத்த வேலையெல்லாம். அப்போ நம்ம 3 பேரும் கூட்டா? 3 பேரும் ஒன்னா ஜெயில இருந்து வந்தோம். 3 பேரும் ஒன்னா வாழ்றதுக்கு முயற்சி பண்ணலாமே. அப்படின்னா நீதான் எங்க கேப்டன். ஆனா ஒண்ணு, நான் சொல்றபடி நீங்க 2 பேரும் கேட்டா என் கூட இருங்க, இல்லாட்டி இப்படியே கைட்டிக்க. இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கலாம். அதிகாலையில் எழுந்திருச்சு கைவச ஐடியா இருக்கு சொல்றேன். ஆரம்பித்தனர். இவ்வாண்டு கால்நடை வளர்ப்பு மற்றும் மீன் வளர்ப்பு சாதனை ஆகியவைகள் பெரிதும் போற்றும் அளவுக்கு செயல்பட்டிருக்கிறது. நாவலாசிரியருக்கான அரசாங்க முதற் பரிசை இந்த ஆண்டு திரு லால் ரங்க மோகன்தாஸ் பெறுகிறார். வானிலை அறிக்கை. மேற்கு மலை தொடரில் வானிலை மப்பும் மந்தாரமுமாக இருப்பதால் கடற்கரை ஓரங்களிலும் கரையின் உள்ளிட்ட பகுதிகளிலும் ஆங்காங்கே தூறலோ அல்லது கனத்த மழையோ பெய்யலாம். குறிப்பாக தென் பிராந்தியங்களில் கேரளம், சென்னை, ஆந்திர மாநிலங்களில் மழை இருக்காது. ஒரு முக்கிய அறிவிப்பு. மத்திய சிறையில் இருந்து 3 பயங்கர கைதிகள் தப்பிவிட்டனர். அவர்களது பெயர்கள் நாகு, சிவா, முத்து. இவர்களில் நாகு என்பவன் மெலிந்த என்ன ரேடியோல சத்தத்தை காணோம்? ஓ, கரண்டாப்பா. அப்பப்போ வெளி உலகத்து செய்தியை தெரிஞ்சுக்கலாம்னு தான் நான் ரேடியோ வைக்கிறேன். அந்த நேரத்துல கரண்ட் ஆஃப் ஆயிடுது. எனக்கு பிடிக்காத சங்கீதம் வர்றதுதான் கரண்ட் வருது. அப்பா, ஏமா ஓடு மாத்திரவங்க எப்ப வருவாங்கன்னு அம்மா கேட்க சொன்னாங்க. நேத்தே கம்பெனிக்கு போன் பண்ணமா, இன்னைக்கு அனுப்பி வைக்கிறேன்னாங்க. இன்னும் வரல. ஐயா, கொஞ்சம் காப்பி தூளும் சர்க்கரையும் வேணும். ஓ, கணக்கு புள்ள ஐயாவா? அப்பா, அவரு பாக்கிய குடுக்கற வரைக்கும் மேற்கொண்டு எதுவும் கொடுக்க வேண்டான்னு அம்மா சொன்னாங்க. சரிதான் அம்மா. ரொம்ப நம்பிக்கையோட வந்தேன். என்னம்மா வேணும்? ஒண்ணும் இல்லப்பா, அம்மா ஒரு போர்மிட்டாட்டின்னு கேட்டாங்க. இதான் சரியான சமயம். சௌரியப்பட்ட போது பணத்தை கொண்டாந்து கொடுங்க. குழந்தைகள் எல்லாம் காத்துட்டு இருக்கு. ரொம்ப நன்றிங்க. உங்க மனசு யாருக்கும் வராது. நீங்க நல்லா இருக்கும். இல்லைங்க, என்ன ஒண்ணும் புரியாம இங்கே நிக்கிறீங்க? ஓடு மாத்த வந்தவங்க தானே? ஓடு மாத்த வேண்டிய இடம் இங்க இல்ல, பக்கத்துல வாங்க.
வாங்க வாங்க, இதுதான் நம்ம வீடு. வெயில் ஏறதுக்குள்ள மடமடன்னு ஓட்ட மாத்திருங்க. ஓடு மாத்திடுறோம், கைவசம் தொழில் இருக்கு செய்யுங்க. ஆனா இது என்ன வேலை போக ஒரு ஏணி வேணுமே. என்னது, ஒரு ஏணி கூட கொண்டு வரல? உங்க கம்பெனில என்னதான் கொடுக்குறாங்க? சம்பளம் சம்பளம். அதுவும் ஸ்ட்ரைக் பண்ணா தான் கொடுக்குறாங்க. இருங்க, ஏணி கொண்டு வரேன். ஓட்ட மாத்திரம் ஊத்துக்கிட்டு மடையா, சட்டையை மாத்தினா போதுமா? ஓடு மாத்திரம் வர்ற நேரத்துல நாம வந்துட்டோம், அதனால தான் நம்மள பிடிச்சுக்கிட்டாரு. ஓட்ட மாத்திட வேண்டியதான். இந்தாங்க ஏணி, சீக்கிரமா வேலையை ஆரம்பிக்க. நான் வியாபாரத்தை கிளம்பிக்கிறேன். யாரா மேல? நீ யாரு? நீ தான் தடிய ஏணி தாக்குதான்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் நான் யாரு? கடற்கரை போட்டு ஓடு போத்த புத்து ராத்திரி ஐயாவோட கைவரிசையை பாரு. என்னடா 2 3 4 5 சில்லற சத்தம். வட்டியா முதலாடா? என்ன பெரியப்பா வட்டியிலே இருக்கீங்க? நான் தான். எப்படி இருக்கீங்க பெரியப்பா? ஏண்டா ஆட்ற? கூட இத தூக்கிட்டு வர்றதுக்கு ஒருத்தனா? நீ தூக்கிட்டு வரக்கூடாதா? குடும்பத்துக்கு எவ்வளவு மிச்சம்? இல்ல பெரியப்பா, அது வந்து 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 தான் செலவு வைக்க வந்திருக்கிறீங்க. அது போட்டோம், ஒழுங்கா பரீட்சை எழுதினாடா முண்டம். என்ன பெரியப்பா என்னையா முண்டங்கிறீங்க? வேற எவனாவது வந்திருக்கானா? அது இல்லைங்க பெரியப்பா, இந்த யூனிவர்சிட்டிலேயே ஃபர்ஸ்டா வருவேன்னு சொன்னேன். இங்கிலீஷ் எல்லாம் பக்கத்துல வந்து சொல்லு, அப்பதான் புரியும். அதாவது பெரியப்பா, இந்த மாகாணத்திலேயே முதல் மாணவனா வருவேன்னு சொன்னேன். ஏன்டா சத்தம் போட்டு சொல்றேன்? ஊர்ல இருக்கிறவன் நான் பொண்ண தரேன் நீ பொண்ண தரேன்னு வந்துருவான். நான் வரதட்சணைக்கு ஒரு கணக்குல வச்சிருக்கேன். அதை விட உங்களை நினைக்கணும்னு சொல்லுங்க பெரியப்பா. எங்க குடும்பத்துக்காக நீங்க எவ்வளவு செலவு செஞ்சிருக்கீங்க? என்ன செலவு மாத்திரம் சொல்ற? வட்டி ஞாபகம் வச்சுக்க பெரியப்பா, வட்டி முதல் எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துருவேன். நீ புச்சாலிடா, கெட்டிக்கார பையன். நல்லா நல்ல சான்ஸ் இருந்து ஒண்ணும் செய்ய முடியாம இருக்கு. இப்போ இரும்பு பெட்டி உடைச்சு பணத்தை எடுத்தோன்னு வச்சுக்க, எப்படி எங்க கூட ஓடி வருவேன்? காலை உடைச்சு படுத்துக்கிட்டா சிவா, இது வரைக்கும் பட்ட வேதனை போதாதா? மறுபடியும் திருடணுமா? வேண்டாம் சிவா, சும்மாடா. சிவா, அவன் கிடக்கான். நமக்கு இந்த தொழிலை விட்டா வேற வழியே கிடையாது. நீ பேசாம பூட்டை விட, பணத்தை சுருட்டிக்க. நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு கூடவே ஓடியாந்துறேன். ராத்திரி 1 மணிக்கு கரெக்டா என்ன எழுப்பி சிவா வேண்டாம். சும்மா நான் சொன்னதுதான். என் சொல் பிடித்தா எல்லாரும் நடக்கணும். போய் படுடா. நாகு தூங்கிடாத. ராத்திரி 1 மணிக்கு கரெக்டா எழுப்பி விடு. கண்டிப்பா சிவா, எனக்கு கால் வலி தாங்க முடியல, தூக்கமே வராது. 1 மணிக்கு எழுப்பிடுறேன். எல்லாரும் எந்திரிச்சிருங்கப்பா. இந்த வீடு இருக்க, இது ஒரு புனிதமான இடம். இந்த வீட்டை சுத்தி ஒரு தடவை வந்தா இந்த உலகத்தையே சுத்தி வந்த மாதிரி. சிவா, காபி மாத்திரம் எப்படி? ஒரு கப்பு தான் சாப்பிட்டேன், ஆனா எவ்வளவு பிரமாதமா இருந்துச்சு. இன்னொரு கப்பு கிடைக்குமா? இப்போ உங்க எல்லாரையும் உள்ள தள்ள போறேன். என்ன பசுபதி, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி ஹால்லயே உட்கார வச்சிருக்க போல இருக்கு. என்னம்மா சௌக்கியமா? சம்மன் இல்லாம வந்துட்டோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஏமாமா, இன்னும் இந்த அரெஸ்ட், போலீஸ் ஸ்டேஷன், இந்த கடுபடி எல்லாம் உங்களை விட்டு போலியா? எப்படிமா போகும்? நான் ரிட்டையர் ஆயிட்டாலும் இந்த கண்டிப்பும் தோரணையும் உடம்போட பிறந்ததுமா. இப்ப கூட நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா வரேன். ஆமா பசுபதி, என்ன நீ நேற்று வீட்டுக்கு வரேன்னு சொன்ன, வரவே இல்ல? விருந்தாளி எல்லாம் வந்துட்டாங்கல்ல, இவங்க எல்லாம் உலகத்தை சுத்தி பார்க்க புறப்பட்டவங்க. மாமா, அவர் முராரி, அவர் கேதாரி. இவர் என் ஃப்ரெண்டு, ரிட்டையர்டு போலீஸ் ஆபீசர். ஆமா, இவங்க சொந்த ஊரு?
பூர்வீகம் பூங்குடி. இப்ப எல்லா ஊருமே எங்க குடி. தமாஷா பேசுறாங்களே. பசுபதி, நீ வீட்டுக்கு வரும்போது இவங்களே அழைச்சிட்டு வந்துரு, பொழுது போக்கா இருக்கும். நம்ம வீடு எங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல. வந்துடுறாங்க. நீங்க ஒரு நல்ல நாளா பார்த்து வர்றாங்க. நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தா போதும், அவங்க அழைச்சிட்டு வந்துருவாங்க. என் வீட்டுக்கு தான். பசுபதி, அப்ப நான் வரட்டுமா? அர்ஜென்ட்டா போஸ்ட் ஆபீஸ் போக வேண்டியிருக்கு. வரேம்மா, அவசியம் வந்துருங்க. என்ன அடிக்காதீங்க, வேண்டாங்க, அடிக்காதீங்க. தாயே, ஏதோ பெண் குரல் போல் தெரிகிறது. எங்க வீட்டு வேலைக்காரிய அவ புருஷன் புடிச்சிட்டு வந்து அடிக்கிறான் போல இருக்கு. இது வழக்கமா நடக்கிறதுதான். பிடிக்கிறது அடிக்கிறது. ஒண்ணுதான் இருக்கு, பழசா போச்சு. அடுத்த வாரம் வாங்க, புதுசா தரேன். பரவாயில்ல, அதை கொடுங்க. ஐயா, உடம்பு கட்டு விடல, நீங்க அடுத்த வாரம் வாங்க சார். சரி வர்றேன். அப்பா, அம்மா உங்களுக்கு பலகாரம் எடுத்து தயாரா வச்சிருக்காங்களா? உடனே சாப்பிட வர சொன்னாங்க. கரையை நான் பாத்துக்கிறேன். உனக்கு ஏமாசிரமா, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, அதெல்லாம் முடியாது. அப்புறம் அம்மா கோச்சுப்பாங்க. எனக்கு பசி இல்லம்மா. ஐயோ, நீங்க வாங்கப்பா, சொல்றேன். கரையை நான் பாத்துக்கிறேன். இன்னும் அது உடம்ப கெடுத்துக்கிட்டு. போங்கப்பா, சொல்றேன். லட்சுமி, இது உனக்கே நல்லா இருக்கா? நாம சந்திச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? என்ன செய்யறது? வீட்டுல புதுசா விருந்தாளிங்க வந்திருக்காங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. இன்னைக்கு சாயங்காலம் நம்ம சந்திச்சு ஆகணும். சார், சோரன் பருப்பு மூட்டை 120 ரூபா விக்குது. மண்டியில அதை எடுத்துன்னு வர செலவு என்னாச்சு? கிளீன் பண்ற செலவு என்னாச்சு? கடை வாடகை என்னாச்சு? இப்படி சீப்பா கேக்குறீங்களே, எங்களுக்கு கட்டுமா சார்? என்னம்மா நீ வளவளன்னு பேசுறா? வியாபாரம் எப்படி ஒழுங்கா நடக்கும்? வெட்டொன்னு துண்டு பேசலாம். நான் பேசுறேன். ஏங்க, உங்களுக்கு என்ன வேணும்? இல்ல, நீ சொக்காய பார்த்தா சரியா பேச மாட்டேங்கிற. அதான் சொன்னாங்க, துவரம் பருப்பு. சரி, துவரம் பருப்பு எவ்வளவு? 6 பைசா. துவரம் பருப்பு 1/2 வீசியா? அப்புறம் என்ன வேணும்? மிளகா, உப்பு, புளி. புளி எவ்வளவு? ஆளாக்கு. புளி ஆளாக்கா? நமக்கு எந்த ஊரு? ஏன்பா உங்க ஊர்ல கண்டபடி அளக்குறாங்க? அவர் கூட என்னங்க, இத பாருங்க, உங்களுக்கு தேவைப்பட்டதெல்லாம் லிஸ்ட்ல எழுதி கொடுங்க. மாமா, ஏமா நீங்க உள்ள போயிட்டு பலகாரம் சாப்பிட்டு வர்றதுதானே? 9 இட்லி 2 வடை சாப்பிட்டுருக்கேன். அதுக்கு மேல என்ன? ஆமா, அப்பா உங்ககிட்ட ஏதோ அவசரமா பேசணும்னு சொன்னாரே. இல்லையா, பொண்ணு கடையில தனியா இருக்கும். துணைக்கு நீ போய் இருட்டு. அவர் தானே அனுப்பிச்சாரு. அப்படியா? இந்தாங்க, நீங்க கேட்ட லிஸ்ட். சுண்டக்காய் வியாபாரம் இதுக்கு ஒரு லிஸ்ட். சார், நீங்க கேட்டு இருக்கிற ஐட்டம் 3 மணிக்கு வராது. அப்ப ஐட்டம் 4 மணிக்கு வருமா? அதுவும் கஷ்டம். பின்ன எப்பதான் வரும்? 5 மணிக்கு நிச்சயமா வரும். என்னடா அது? இந்த கடைக்கு மணிக்கூர் வாட்டி அப்படி என்ன ஐட்டம் வந்து இறங்குது? என்னது இது? நீங்க எல்லாத்தையும் கட்டி வைங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். வெறுமையோட போற பணத்தை வச்சுட்டு போ. போயிட்டு வந்துடுறேன்ப்பா. பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? 10 ரூபா இருக்கு, மேற்கொண்டு எடுத்துட்டு வரதான் போறேன். இந்தப்பா, அந்த 10 ரூபா பணம் 5 மணி வரைக்கும் உன் பாக்கெட்ல எடுத்து இங்க வச்சுட்டு போ. அப்பதான் நீ திரும்பி வருவேன். சார் வந்து லட்சுமி, இந்த மாதிரி பசங்க எல்லாம் நம்பவே கூடாது, தெரியுமா? போடான்னு சொல்லிருப்பேன். என்ன லிஸ்ட் கொடுத்தா? அவரும் அவர் கையெழுத்தும் சகிக்கல. ஏமா கிழிச்சு போடுற? 5 மணிக்கு வேணும்பானா? பின்ன கடல்ல இல்லாததெல்லாம் கேட்டா எனக்கு கோவம் வராதா என்ன? அதான் கேச்சேன். மாமா, நீங்க கொஞ்சம் கடையை பாத்துக்கோங்க, நான் உள்ள போறேன். என்னது? அந்த பையன் லிஸ்ட கொடுத்துட்டு போறான். இது பாட்டுக்கு படக்கு படக்குன்னு கிழிச்சு போடுது. இது வியாபாரம் இல்ல, விவகாரம். இப்படிக்கு அன்பு குமார். பானாசுனா சம்பந்தம் நமக்கு கொடுக்க வேண்டியது 101 ரூபாய். அறிவு கட்டவன வாங்குறப்ப கால்ல விழுந்து வாங்குறான, திருப்பி கொடுக்கணும்னு அறிவு வரானுங்க. மானம் கட்ட பசங்க கடன் வாங்குறானுங்க, திருப்பி கொடுக்க வலிக்குது போல இருக்கு. அப்புறம் படி. மேலத்தெரு சுப்பிரமணியத்திற்கு நாம் கொடுக்க வேண்டியது 1555 ரூபாய். நாம தரணுமா? கொள்ள மாட்டோம். நமக்கு என்ன சொத்தா இல்ல? அது போட்டா இந்த கண்டமங்கலம் பசுபதி 15000 ரூபாய் கொடுக்கணும் குட்டானா? நியாயமான அசல் தொகையை அவர் கொடுத்துட்டாருங்க. ஆனா நீங்க தான் அவர் பாக்கி கொடுக்கணும்னு கணக்கு காட்டுறீங்க. நீ எனக்கு கணக்கு பிள்ளை, அவனுக்கு கணக்கு பிள்ளை. அப்பா என்ன எப்போ கவனிக்க போறேன்? ஞாபகம் மரியா இறக்கிட்ட போறடா. இன்னைக்கு சனிக்கிழமை, சனி போனம் தனியா போவாதடா. எழுடா. கவலைப்படாதே, கணக்கு பிள்ளை உன் கூட வருவான். அப்பயும் கணக்கு பிள்ளை தானா? நான் பெற்ற அவனே நன்றி இல்லாம பேசுறியடா. அப்பா, எனக்கு எப்போ கல்யாணம்? உனக்கு கல்யாணம் ஜாதகப்படி கிடையாது. நானே செஞ்சு வச்சாதான் நீ கட்சியை காமிச்சு மிரட்டுற. நான் யார போய் மிரட்டுறது? பொண்ணு கொடுக்கடான்னு. ஐயோ, கட்சி பற்ற போது. ஏயா கணக்கு பிள்ளை,
இப்படி செஞ்சான்னா எப்படிங்க? அந்த பசுபதி பைய 15,000 ரூபாய் தர போறது இல்ல. அவன் பொண்ணை நம்ம பையனுக்கு பேசிட்டா எப்படி? இந்த பொண்ணுங்க. பின்ன ஓம் பண்ணியா கேட்ட போய் நேரா போகணும். போய் கேளு பணத்தை. பணம் கொடுக்க மாட்டேன்னா பொண்ணை விடுன்னு கேளு. ஐயா தீபாவளி முடிஞ்சு வராருன்னு சொல்லு. போ போ. ஏன்னா கட்சி எல்லாம் எடுக்காது கண்ணாம்பா. ஏடா பெரியவர் நம்மள நம்பி கடையை விட்டுட்டு போயிருக்காரு. இவன் தின்னே தீத்துருவான் போல் இருக்கு. என்னடா அண்ணா வாங்க வாங்க என்ன வேணும்? ஒண்ணு இல்லங்க 10 ரூபாய்க்கு சில்லற வேணும். இப்பதான் கடையை தந்ததுக்கு நல்லா காட்சி வந்து சண்டையா சில்லறப்பா. சுமாரா அண்ணா வாடிக்கைக்காரவங்க, அவங்க சந்தோஷம்னே நம்ம சந்தோஷம். அண்ணா சில்லற எவ்வளவு கேளும்? 10 ரூபாய்க்கு. 10 கொடுங்க. ஏதா 10 ரூபா? அவ்வளவுதானா? சீக்கிரம் சிவா. அடாடா 9 ரூபா 25 பைசா தானே இருக்கு. ஏன்னா பாக்கி 75 பைசாவை நாளைக்கு வந்து வாங்கிக்கிறீங்களா? என்ன சிவா, அண்ணாவுக்கு 75 காசு ஒரு பெருசா? இதுக்குன்னு மெனக்கட்டு நாளைக்கு ஒரு வாட்டி வருவாராக்க. அண்ணா இந்தாங்க 75 காசுக்கு பிஸ்கட். என்ன சில்லறையை கேட்டா இதை என் தலையில கட்டுறிய? அண்ணா காலையில முத வந்திருக்கீங்க. பெரிய மனுஷன் துண்டு போட்டிருக்க. வியாபாரம் பண்ணதாத்தான் இருக்கட்டுமே. புது பெருங்காய டப்பா வந்திருக்கு. ஒண்ணு தரட்டுமா? ஒண்ணு வேணாம் ஐயா. ஆவிடுங்க ஐயா. அண்ணா சில்லறை வேணும்னா அடிக்கடி வாங்க. பிஸ்கட் தரேன். சிவா, நம்ம லட்சுமியை ஒருத்தன் தாவடிக்கிறான்னு சொன்னல, நான் வந்துட்டு இருக்கான் பாரு. யாருவனா? அதே சிவப்பு சக்காதான். அவனை கொஞ்சம் கவனி. லட்சுமி லட்சுமி அருவே வாங்க வாங்க. ஏன்னா அங்கேயே நிக்கிறீங்க? வாங்க வாங்க. இதுதான் தலைவர், இது உபதலைவர். மாமா கூப்பிட்டீங்களா? வீச தோரம் பருப்பு, ஆளாக்கு புளி, அந்த கிராக்கி வச்சிருக்குது. லிஸ்ட் எடுக்க வேணா? வாங்க மாமா. வேடாதமா, இங்கே நில்லு, நிறைய வேலை இருக்கு. வாங்கண்ணா. என்ன வேணும்? லட்சுமி லட்சுமி வேணும். லட்சுமி அகர்பத்தி. லட்சுமி அகர்பத்தியா? லட்சுமி அகர்பத்தி தீர்ந்து போச்சு. ஜெயஜெயந்தி மாலா அகர்பத்தி இருக்கு, வேணுமா? ஐயா ஐயாவுக்கு 1/2 டசன் ஜெயஜெயந்தி மாலா. இதா இதா. வேற என்ன வேணும்? அப்புறம் பிளேடு. பிளேடு ஐயா ஐயா 6 o'clock 1 டசன். அப்புறம் ஹேர் ஆயில் நிறைய தடவணும். ஐயா ஹேர் ஆயில் 2 பாட்டில். காலிகட் டூத் பேஸ்ட் 1/2 டசன். அதுல 1/2 பண்ணலையே. அப்புறம் அந்த பாரில இருந்து வந்துச்ச பனியன், அது வேணாம் சார், அது 1/2 டசன். அந்த கர்ச்சிப்பு 1/2 டசன். சார் பையனுக்கு போன்விட்டா ஒன்று உடம்ப தேத்துறதுக்கு. எல்லாத்தையும் மேல வை சார். நான் இதெல்லாம் கேட்கிறேன் சார். பில்ல போடு. ஃபாரின் மேகசின் 2. ஆமா, சாயங்காலத்துல பொம்மை பார்த்தா லட்டு லட்டா இருக்கும். தம்பி சங்கிலி ஆண்ட ஒரு லுங்கி இருக்கு, வேணுமா? ஆமா, இதெல்லாம் என் தலையில கட்டுறீங்களே, இதுக்கெல்லாம் யாரு பணம் கொடுப்பா? நீ ஒண்ணு பாக்கிட்ட கொண்டா. இந்த வயசுல அனுபவிக்காம எந்த வயசுல அனுபவிக்க போற? 49. 49. இந்த எட்டணா. அது எப்படி கூட தர்ம உண்டியல் வேண்டுதல வித்தியாசமா நினைக்க வேண்டாம். போன வாட்டி லிஸ்டோட 10 ரூபா கொடுத்தீங்கல்ல, அந்த 10 ரூபா கூட இதுக்குள்ளதான் இருக்குது. அடிக்கடி வரணும். போயிட்டு வர்றது. வரேன். ஆமா லட்சுமி, ஏன் அந்த பையன் வந்த பார்த்தா அப்படி நெளிஞ்சான்? அப்படியெல்லாம் ஒண்ணு நீங்களே. ஆக்சுவலி ஐயா சொன்னா சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்ய சொல்றேன். செய்யடா. தரகு வேலை ஒண்ணுதான் விட்டு வச்சிருந்தோம், அதையும் செஞ்சிடறோம். உட்கார்ற, மரியாதை எல்லாம் அப்புறம் பாத்துக்குவோம். முடியலையா? என்னது முடியலையா? 4 பேருக்கு முன்னால எப்படா உட்கார போறா? இது என்ன ட்ரெஸ்? சதையெல்லாம் பீதிக்கிட்டு வெளியில வருது. உட்கார்ற, உட்கார்ந்தா கிழிஞ்சிருமா? இத கையில வச்சுக்கா. எதுக்கு பெரியப்பா? கிளிய அடிக்கடி தையே, வேற வேலை பார்க்க முடியாது. மொண்டம் ட்ரெஸ் வச்சிருக்கான். எங்கடா போயிட்டு வர்ற? வந்து கோயிலுக்கு போயிட்டு வரேன் பெரியப்பா. கோயிலுக்கு? கோயிலத்தான் இடிச்சு கட்டிக்கிட்டு இருக்கான் அவங்கள. ஆமா, கோயிலுக்கு போறேன் இந்த ட்ரெஸ்ஸோட உள்ள விட்டானா? ஆமா, கட்டுற பயல்களே இதே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தானே கட்டுறான். பெரியப்பா என்ன பெரியப்போ, காது கேக்குது சொல்லு. வந்து இன்னைக்கு தான் உங்ககிட்ட தைரியமா ஒண்ணு கேட்க போறேன். கேளு. எனக்கு கல்யாணம். கல்யாணமா? உட்கார்றா, உட்கார்ந்து பேசுறா. கல்யாணம்னா உட்கார்ந்து பேசணும். உட்கார். என்ன பூஜை பிடிக்கிற? என்னாச்சு? ஏன்டா வலிக்கு விழுந்துட்ட?
உட்கார்றதுக்கு அவ்வளவு கஷ்டமா? இந்த ட்ரெஸ் உட்கார்ந்துட்டியா? அப்போ எனக்கு தெரியாம உன் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டேன். இல்லைங்க பெரியப்பா, நான் வந்து உங்ககிட்ட எதையும் மறைக்க விரும்பல. நான் வந்து ஒரு பொண்ணு மனசார தப்பு இல்லடா, பயப்படாத. சமயக்காரியை நிறுத்தி விடுறேன், வேலைக்காரனை நிறுத்தி விடுறேன், செலவு குறையும் இல்ல. நான் எதிர்பார்த்த வரதட்சணை கிடைக்கும் இல்ல. அவ கூணா இருந்தா குருடா இருந்தா கழுத வேலை செஞ்சுட்டு கிடக்கட்டுமே. பெரியப்பா உண்மையா சொல்றீங்க? டா, உனக்கு செலவழிச்ச பணத்தை கணக்கு பார்த்து சொல்றேன். அதை கையில எடுத்துக்கிட்டு உன் மாமன் வீட்டுல இப்பவே போய் உட்காரு. வந்து ஒண்ணு இல்ல, நமக்கு ஒரு ஐயா கொஞ்சம் சீக்கிரமா பேசினா சௌரியமா இருக்கும். ஒரு டீ பொட்டலம். டீ இல்லீங்களே, அதுக்குள்ள காபி போடல இல்லையா? இருக்கா? அண்ணாவுக்கு 5 போட்டலாம். அண்ணாக்கு எந்த ஊரு? நமக்கு ஆனை தாண்டாபுரம். ஆனா தாண்டாபுரம் நேரம் தாண்டி இருக்கு. அண்ணா பாத்தியா? அண்ணாவை பாத்தீங்களா? நெத்தி நிறைய பொட்டு, முகம் நிறைய மீசை, வாய் நிறைய பல்லு. பல்லோ பல்லு. அசைப்புல பார்த்தா அண்ணனை ஒரு ஆணழகன்னே சொல்லலாம். தலையிலதான் ஒண்ணுமே இல்லை. என்னது? முத்து என்னடா கவனிச்சியா? என்னது? தலையில எறும்பு ஏறினா இறங்கும் போது ரொம்ப நிதானமா இறங்கணும், இல்லன்னா பொத்துரு வலிக்கு விழுந்துரும். ஏறவே முடியாதேடா. யோ, என்னையா 4 பேர் வர்ற இடத்துல கிண்டலா பண்றீங்க? அண்ணா கோச்சு கூட கிண்டல் பண்ணல. அண்ணா தலையில இது இல்லையேன்னு பயல எல்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. இவ்வளவு இதை கொடுத்த ஆண்டவன் தலையில அதை கொடுத்திருக்கப்படாதா? எதை? தலை முடிய. தம்பி விழா, நீங்க வருத்தப்படுற அளவுக்கு என் பொண்டாட்டி கூட வருத்தப்படலே. என்ன இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒரு வர்க்கம் இல்லையா? ஆமா, வீட்டுல எப்படி அம்மாவுக்கு? அவனுக்கு நிறைய இருக்கு. நானும் என்னென்னமோ தைலமெல்லாம் தடவி பார்த்தேன். அம்மாவுக்கா? இல்லையா, எனக்கு ஒண்ணும் பிரயோஜனம். அண்ணா கவலைப்படாதீங்க, நம்ம கைவசம் தொழில் இருக்கு. ஐயா அதுவா? என்ன கொண்டாட சொன்னீங்க? வருத்தப்படாதீங்க, தைலம். இத எடுத்துட்டு போங்க. காலையில எடுத்துச்சோன்னே முதல்ல தலைகீழ நின்று சரசாசனம் பண்ணுங்க. அப்புறம் இந்த தைலத்தை சூடேற அளவுக்கு தலையில போட்டு தேய்க்க. தடவுன 8 நாளுக்குள்ள தலையே இருக்காது. என்னது? தலையே தெரியாத அளவுக்கு முடி கருகருன்னு காடு மாதிரி வளரும். காடு மாதிரி வளரும். கொண்டாங்க. இங்க திறக்காதீங்க, இங்க திறக்காதீங்க. ஏன் திறக்க கூடாது? இத கையில ஊத்துனா உள்ளங்கையெல்லாம் காடு மாதிரி முடி வளர்ந்துரும். அதுக்கப்புறம் பார்க்கல புல்லு வெட்டுற கத்திரியாலதான் வெட்டணும். ஆமா, இதுக்கு பகர் அதிகம். அப்புறம் எப்படி தான் தலையில தேய்க்கிறது? அதுக்கு கைவசம் தொழில் இருக்கு. ஐயா இதோ என்ன அது? பயப்படாதீங்க, புருசு. ஏன்னா ரொம்ப நாளா இது இங்கேயே, ரொம்ப நாள் சீமையில இருந்து வரவழைச்சு இங்கே இருக்கு. இந்த தைலத்தை புருசுல ஊத்தி இப்படி தேய்ச்சிங்கன்னா நல்லது. அண்ணாவுக்கு ஸ்பெஷல் சீப்பு. பாவி கூட அண்ணா, தைலம் தடவை 8 நாளைக்கு அப்புறம் முடி நிறைய வளர்ந்துருமா? சாதாரண சீப்புல சிவனீங்கன்னா சீப்பு க்ளோஸ். அதுக்கு தான் பெரிய சீப். ஐயா பில்லு போட்டாச்சு. எம்பிட்டு 14 நம்பர் சரியில்லை. இதோ இங்க இருக்குது. ஜில் ஜில் கௌசல்யா சோப். இது அம்மாவுக்கு. இதோட ரூபா 15. அண்ணா 15 நம்பர் எப்படி? நல்லா நல்லா நல்லா. ரொம்ப சந்தோஷம். எடுத்துட்டு போ. அப்ப சந்தோஷம் தானே? போயிட்டு என்ன வேணும்? உங்க கடையில சொட்டர் இருக்குதா? நம்ம கடையில எது இல்ல பையா. ஐயா, ஆஸ்திரேலியாவில இருந்து சொட்டர் வந்தது. ஆஸ்திரேலியாவா? சொட்டர். அண்ணா உடம்புக்கு சொட்டர் போட்டா அள்ளிக்கும். என்ன இது? அளவுக்கு இந்த அளவு. என் குழந்தைக்கு இல்லையா, எனக்கு. இது உங்களுக்கு தான். ரொம்ப சின்னதா இருக்கும் போல தெரியுது. இது ஆஸ்திரேலியா சொட்டர். இழுக்க இழுக்க வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப எடுத்தீங்கன்னா பாதிரியார் அங்கி மாதிரி ஆயிடும். ரொம்ப பழசா இருக்கியா? ஐயா, கப்பல வந்துச்சு இல்லையா, புகைப்பட்டிருக்குது, வேற ஒண்ணு இல்ல. தட்டுங்க, சரியா விட. இது ரொம்ப டைட்டா இருக்கும் போல தெரியுது. கொஞ்சம் லூசாவே கொண்டு வா. லூசா வேணும்? ஆமா. ஐயாவுக்கு லூஸ் வேணும். ஐயா ஐயா, உள்ளர டெய்லர் இருக்காரு, கொண்டுகிட்டு போய் இதையே லூஸ் பண்ணி ஐயாவுக்கு நல்ல லூசா. ஐயாவுக்கு கவர்ச்சி பத்திரிக்கை வேணுமா? இன்னும் கொஞ்ச நேரம் தாமசமா வந்திருந்தீங்கன்னா இந்த சொட்டர் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஏன்? கீழக்கரை ஜமீன்தார் பையன் இப்பதான் அதை எடுத்து வச்சுட்டு போறாரு. அந்த கீழக்கரை ஜமீன்தார் பையனே நான் தான். அப்ப மேலக்கரை ஜமீன்தார். மேலக்கரை ஜமீன்தார். சொட்டரை பெருசு பண்ணதுக்கு அப்புறம் சார் வேண்டாம்னு சொல்லிவிட்டா அண்ணாவுக்கு அந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. வேணாம் சொல்ல மாட்டாரு. ஆமா, அந்த சொட்டர் என்ன விலை? 18 ரூபா. 18 ரூபீஸ். அதுக்கு மேல காரெல்லாம் கேட்க மாட்டோம். இந்த ஸ்வெட்டர் லூஸ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இப்போ வந்துடும். இட பையா, சீக்கிரமா கோச்சுக்கிறார் ஐயா.
சீக்கிரம் வா. டெய்லர் பெருசு பண்ணிட்டாரா? இப்ப பாருங்க. வெரி குட் வெரி குட். கரெக்டா இருக்குல்ல? சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுங்க. பணம் 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 கொடுப்பாடுறா கீழக்கரை 10. என்ன இது 18 கொடுக்குறீங்க? என்னையா 18 தானையா சொன்னீங்க? 2 ரூபா டெய்லரிங்க. ஓஹோ லூஸ் பண்ணாரு அதுக்கா? ஏங்க நான் எவ்வளவு சீக்கிரமா என்ன எப்படி வியாபாரம்? பாட்டி பேர் சாப்பிட்டு வரலாம். பையா இங்கே இரு. என்ன வாழ்க்கை என்னடா பிரம்மகத்தி பிடிச்ச மாதிரி இருக்க? என்னடா என்ன ஆச்சு? என்ன ஏதாவது கேட்டீங்களா? அது சரி. என்னடா யோஜனை? ஒண்ணு இல்ல, இந்த கடையை பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். என்ன யோசனை பண்ற? பெரியவர் இல்லாதப்ப கடையை வித்துட்டு காசை சுத்திட்டு போலான்னா? அதெல்லாம் இல்ல, எத்தனை நாளைக்கு வாடிக்கைக்காரர்களை ஏமாத்தியே பிழைக்கிறது, நம்மளும் நேர்மையான வழியில சம்பாரிச்சு பிழைச்சா என்ன அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். ஏய் சிவா, இன்னைக்கு தாண்டா அவன் வாழ்க்கையிலேயே நேர்மையை பத்தி பேசுறான். டேய், யோக்கியமா வாழ்றவன் நேர்மையை பத்தி யோசனை பண்ண மாட்டான்டா. நம்மள மாதிரி இருக்கவங்க அடிக்கடி அதை பத்தி யோசனை பண்ணுவான். சிவா, உண்மையாவே கேக்குறேன், நாமும் நேர்மையா வியாபாரம் பண்ணா என்ன? ஆமா, நாமும் நேர்மையான வியாபாரம். கைவசம் ஐடியா இருக்கு. என்ன அப்புறம் சொல்றேன். தீபாவளி முன்னிட்டு 1 ரூபாய்க்கு 50 பைசா தள்ளுபடி. பின்னாடி 3 மணி நேரமா நின்னுகிட்டு இருக்கான், கீழே போய்யா. கடைக்கு சொந்தக்காரன்பா. இப்படி தாயா காலையில இருந்து சொந்தக்காரன் 3 பேர் போயிட்டாங்க. பின்னாடி போயா, பின்னாடி சிவா, உள்ள விட மாட்டேங்கிறீங்க. நமக்கு என்ன தெரியும்? என்னப்பா இது? என்னப்பா இது கூட்டம்? ஒட்டுல வியாபாரம் நடக்குது. வேற என்ன வியாபாரம் சரியா? ரூபாய்க்கு 50 பைசா தள்ளுபடின்னு போடு போட்டிருக்கீங்க. என் வியாபாரம் என்ன ஆகுது? என் குடும்பம் ரோட்டுக்கு வந்து பாப்பா. பேசாம இருங்க. இங்க எந்த விதமான தப்பு நடக்கல. ரூபாய்க்கு 50 பைசா தள்ளுபடின்னு சும்மா போர்டு எழுதி வச்சிருக்கோம். சொல்லட்டா? இப்போ இந்த சோப்பு என்ன விலை? 1 ரூபாய். இதுல எவ்வளவு போட்டுக்கிறோம்? 2 ரூபாய். போர்ட்ல எழுதிருக்கிறபடி தள்ளுபடி 1 ரூபாய் போக, எப்பவும் வழக்கமா விற்க வேண்டிய அதே 1 ரூபாய்க்கு தான் விக்கிறோம். ஆனா வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகுது. அந்த மாதிரி விக்கிறது பாவம் இல்லையா? யார் சொன்னா பாவம்? வியாபாரம் தந்துரும். வாங்குறவனுக்கு அரை விலைக்கு கிடைக்குதுன்னு ஒரு திருப்தி, அவ்வளவுதானே. இப்பதான் புரியுது, நீங்க ரொம்ப புத்திசாலிதான்ப்பா. நாங்க புத்திசாலி இல்ல, இதெல்லாம் நம்பி வாங்குறான் பாருங்க, இவங்க தான் மடையனுங்க. இவங்களை எல்லாம் அனுப்பிச்சுட்டு வந்துடுறோம். நீங்க போய் இந்த பாட்டு பாடிக்கிட்டு இருக்க, திருப்பதி பாட்டு பாடு. லட்சுமி, அப்பாவுக்கு தம்பூரா எடுத்து கூட. என்னங்க உங்க நண்பர் கையை பிடிச்சிட்டாரா? என்ன செய்யறது பர்வதம்? அவனுக்கு ஏதோ பணம் விட பெரட்ட முடியல, போயிட்டு போகுது. முதல்ல தீபாவளி கவனிப்போம். ஆமா, வெறும் கையோட வந்திருக்கீங்க. தீபாவளியாவது பண்டிகையாவது. யார் சொன்னா? இந்த ஊர்லயே நம்ம வீட்டு தீபாவளி தான் ஜாம் ஜாம்னு நடக்க போகுது. அம்மா இத வாங்க, இத வாங்க. ஏது இவ்வளவு பணம்? நாங்க கொள்ளையடிச்சோம். இதெல்லாம் நம்ம கடையில வந்த வருமானம். நம்ம கடையில இவ்வளவு வருமானமா? அம்மா, நேர்மை சத்தியம்னு ஐயா பயந்தாரு. எங்களுக்கே அதெல்லாம் நாங்க ஒரு டைப்பா வியாபாரம் பண்ணோம், பணம் வந்துச்சு. சிவா, அப்படி எல்லாம் சொல்லாத. நேர்மை சத்தியம் இதெல்லாம் என்னைக்கு நிலைக்கும்? தத்துவமா? நம்ம கேப்டன் தான் பேசுறாரு, நீ என்னடா குறுக்க? அம்மா, எவ்வளவு பணம் இருக்கு? 3500 ரூபாய். கடையில சரக்கு வாங்குறது 1500 ரூபாய், லாபம் 2000 ரூபாயா? பர்வதம், இவங்களுக்கு ஆளுக்கு 500 ரூபாய் பிரிச்சு கொடுத்துரு. ஆமா ஆமா, வேண்டாம் வேண்டாம், எங்களுக்கு ஏன் பணம், நீங்க வச்சு. சிவா, பெரியவர் ஆசையா தரேன்னு சொல்றாரு, வேண்டாம் மாத்திரம் சொல்லிதான் வாங்கிக்கிட்டா. வேணாங்க, நீங்களே வச்சுக்கோங்க. அப்படி இல்லைங்க, உங்க திறமையினால வந்த லாபம், அதனால ஆளுக்கு 500 ரூபாய் எடுத்துக்கிடுங்க. நானும் 500 ரூபாய் எடுத்துக்கிறேன். அதானுங்க முறை. வேணாங்க, இனிமே என்னால வாங்க முடியாது. இப்ப நீங்க ஆளுக்கு 500 ரூபாய் வாங்கிக்கல, இனிமே நான் உங்களோட பேச மாட்டேன். அவங்க பேசுறவங்க தான் வாங்குவோம் சிவா, அவங்க பேசுறோம், அதுதான் முக்கியம். இதுல 500 ரூபாய் இருக்கா குறையுதுங்களா? இந்த வருஷம் தீபாவளி உண்மையிலேயே பிரமாதம். காரணம் நீங்க எல்லாரும். அது என்னங்க அது? இந்த வீட்டு முறுக்கு கூட இனிக்குது. முறுக்காது, ஜாங்கிரி அப்படின்னு சொல்லலாம். யாரும் அசையக்கூடாது. உங்க எல்லாருக்கும் சம்மன் கொண்டு வந்திருக்கேன்.
ஹாப்பி தீபாவளி மாமா. சேம் டு யூ ஆல். என்ன குளியலாச்சா? ஓ ஃபர்ஸ்ட் கிளாஸா கணத்து தண்ணியில குளிச்சேன். என்ன பையில கொண்டு வந்திருக்கிறேன் ஸ்வீட்ஸ். நேரா இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வரேன். என்னண்ணா இது தீபாவளி அன்னைக்கு கூட நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போறது நிறுத்தலையா? அம்மா நாமெல்லாம் தீபாவளி கொண்டாடுறோம், சந்தோஷமா இருக்கும். ஆனா ஜெயில இருக்கிற கைதிகளுக்கு ஏதுமா சந்தோஷம்? அவங்களும் என்ன நம்ம போல தீபாவளி கொண்டாட முடியுமா? அதனாலதான் ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி அன்னைக்கு இந்த ஊர் லாக்கப்ல இருக்கிற கைதிகளுக்கு நான் ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டு வர்றது வழக்கம். அப்போ எனக்கு ஒண்ணு கொடுங்க. நீ லாக்கப்ல இருக்க? அவனுக்கு ஸ்வீட் தான் ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அதான். எல்லாருக்கும் குமார், குமார், ஹாய் லக்ஷ்மி. மெல்ல மெல்ல குறுக்கே ஜன்னல். ஆமாமா ஜன்னல் ஜன்னல். லக்ஷ்மி, நானே உன் வீட்டுக்கு வரலாம்னு இருந்தேன். முதல்ல இதுக்கு பதில் சொல்லுங்க. அந்த புஸ்தகத்துல என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அப்பவே வந்துட்டே நீ. இது வந்து பொம்மை பொம்மை ஒரு அழகான சித்திரத்தை பாத்துக்கிட்டு இருந்தேன். எங்க அதை எப்படி குடிங்க? அத நீ எல்லாம் பார்க்க கூடாது. ஓஹோ, நீங்க மட்டும் பாக்குற பொம்மையா? குமார், நாட்டுல ரொம்ப பஞ்சம் தான். போன வருஷம் எவ்வளவு மத்தாப்பு கம்பி கிடைச்சது, இந்த வருஷம் ரொம்ப குறைஞ்சு போச்சுடா. ஏன் பெரியப்பா என்ன வீட்டுக்கு காவல் வச்சுட்டு எங்க போயிட்டீங்க? பொறுக்கத்தான். என்னது மத்தாப்பு கம்பிய ஊர்ல இருக்கிற பயல்கள்லாம் அப்பன் கொடுக்கற காசை வாங்கி கறி ஆக்கிட்டு கம்பிய தூக்கி போட்டுறானுங்க. நான் யார விடுவேனா? எல்லாத்தையும் பொறுக்கிட்டு வந்துட்டேன். என்ன பெரியப்பா அது அசிங்கமா இல்ல உங்களுக்கு? எனக்கு இல்ல, ஃபேக்டரியில கொண்டு போய் கொடுத்தா காசு கொடுப்பான். அசிங்கத்துக்கா காசு கொடுக்கறான்? உள்ள வண்டி வைக்கிறேன், நேரம் கிடைக்கும் போது எண்ணி வை. சரி. உங்க பெரியப்பா எங்க வீட்டு வாசல்ல இருந்து நிறைய கம்பிகளை கொண்டு வந்திருப்பார் போல இருக்கே. நீயே பாத்துக்கிட்டு இருந்த களைஞ்செடுத்த கஞ்ச. வார்த்தையை அளந்து பேசுங்க. என் வருங்கால மாமனாரை பத்தி தப்பா பேச வேண்டாம். ஆடா சக்கன. குமார், நான் இந்த தீபாவளி ஸ்வீட்ஸை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். தேங்க்யூ. பெரியப்பா வந்துட்டு போறாரு. அவரு கம்பி எண்ணிட்டு இருப்பாரு, நீ கவலைப்படாத. இப்ப நம்ம மாத்திரம் என்னவா, கம்பியை எண்ணிட்டு தானே இருக்கும். கரெக்ட். எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். எங்க பெரிய பாங்கிற ஜெயிலரு ஓகேன்ட்டாங்க, எல்லாம் சரியா போயிடும். சரி, யாராவது பாத்துட்டு போறாங்க. கைய போட்டு யாரும் பார்க்க மாட்டாங்க. வரேன். என்னடா அது? ஒண்ணு இல்ல பெரியப்பா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் தீபாவளி பலகாரம் கொடுத்துட்டு போனா. கொண்டா குடுறா. ரொம்ப நாள் ஆச்சுடா தீபாவளி பலகாரம் சாப்பிட்டு. என்னடா உன் ஃப்ரெண்டு கஞ்சப்பைய ஒவ்வொன்னுலயும் ஒவ்வொன்னு வச்சிருக்கான். உனக்கு ஒரு பெரியப்பா இருக்கிறது அவனுக்கு தெரியாதா? உங்களை அவனுக்கு நல்லா தெரியும் பெரியப்பா, இருந்தாலும் உங்ககிட்ட அவனுக்கு ரொம்ப பயம். இருக்கும் இருந்தாலும் அவன்கிட்ட சொல்லி வையே. அடுத்த வருஷம் தீபாவளிக்காவது ஒவ்வொன்னு ரெண்டு அனுப்ப சொல்றான். அநேகமா பெரியப்பா அடுத்த தீபாவளிக்கு அவன் நம்ம வீட்டோடயே இருந்து பலகாரம் செய்வான். சுச்சே, அந்த சிநேகிதனே உனக்கு வேணாம். நம்மால சம்பளம் கொடுக்க முடியாது. முருகா, ஐயோ பெல் அடிக்குதா. குறா குறா. ஐயோ உதவி கையெடு. வா, பெல் நின்னு போச்சு. தவளே, ஏதோ தொட்டாலும் தொடு, இத தொடாதேன்னு உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். எனக்கு என்ன தெரியா? உரைக்கல. இதுக்குள்ள நீ வராத, வெளியில போ. நீங்க சொல்றபடி கேட்கலன்னா நான் அவளை நிறுத்திடுறேன் பெரியப்பா. அவளை நிறுத்துறதுக்கு நீ யாரா? வச்சுக்கிறதுக்கு நிறுத்துறதுக்கு எனக்கு தெரியும். சமயத்துல அப்படித்தான் கோச்சுக்குவேன். நீ வேலையை விட்டு நிடாத, வெளியில போயிரு. வேணும் போது வக்கீலையா, உங்களை நான் எதுக்கு கூப்பிட்டேன் தெரியுமா? எதுக்கோ கூப்பிட்டேன். நான் இப்ப கண்ணமங்கல போறேன். இந்த பசுபதி பையன் எனக்கு 15,000 ரூபாய் பணம் கொடுக்கணும். ஒண்ணு கொடுத்தா பணம் கொடு, இல்லன்னா பொண்ணை கொடுக்காக போறேன். எனக்கு பின்ன அவருக்காடா அறிவு கட்டவனே. அவன் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா ஒரே கிராத்தா தகராறுதான். உடனே கோர்ட்ல சூட்டை ஃபைல் பண்ணி அவன் வீடு வாசல் கடெல்லாம் ஜப்திக்கு கொண்டாந்துடணும். அவனை நினைச்சல அம்போ அப்படின்னு நிறுத்திடணும். சட்டத்துல ஏதாவது இடம் இருக்கா பாருங்க. ஆதாரம் இல்லாம எதுவும் செய்ய முடியாது. பத்திரங்கள் தேவை அதுக்கெல்லாம். இருக்க விடுவேனா? அவன் சிங்க என் கையில தானே இருக்கு. பத்திரத்துல கையெழுத்து வாங்கி வச்சிருக்கேன். கல்பகட் மாமா, எனக்கு கல்யாணம். ஆமா, நீ கேட்ட கேட்டுக்கு அது ஒண்ணுதான். பையன் தங்கமான பையன், ஊருக்கே செல்ல பிள்ளை. ஆனா அமாவாசை வரக்கூடாது. என்னங்க நம்ம வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்திருக்காங்க ஜட்கா வண்டியில. இவன் தான் என் மகன். கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒரே ஒரு பையன் பாரு. உட்காருங்க பையா ஐயாவை உட்காருங்க. இங்க உட்காரு, நல்லா இருக்காது. இங்க உட்காருங்க. அஜி, என்னங்க இது? எழுந்துருங்க. இப்படி யாரு பசுபதி இவங்க எல்லாம் புதுசா இருக்க? நானே இவருக்கு கையாளு.
நான் இவருக்கு அடியாள். நான் இவங்களுக்கு எல்லாம் தடியாள். நாடு இருக்கிற நிலைமையில இப்படி குழந்தைங்களாம் நமக்கு வேணும் தான். பசுபதி இருந்தேனா இது சுரண்டாத. இப்ப என் மகன் கல்யாண விஷயமா பேசிட்டு போலான்னு வந்திருக்கேன். ஐயா எதை பத்தி பேசுறாரு போய் தும்மிக்கிட்டு விடுறா இன்னொன்னு வரலையே. அப்பா நல்ல சகனம் தான். பசுபதி கல்யாணத்தை பத்தி சட்டுப்பட்டு ஒரு முடிவுக்கு வா. இப்பதானே வந்திருக்கீங்க, கொஞ்சம் சிரம பரிகாரம் செய்துக்கிட்டு அப்புறம் பேசலாமே. அது என்னப்பா அது சிரம பரிகாரம்? அப்படி ஒரு பலகாரமா? அப்படி ஒரு இடியாட்டம் சும்மா விளையாட்டு குழந்தை. ஐயா கோட்டை கழட்டுங்க. ஏன் என்னது? ஐயா குளிக்க வேண்டாம், குளிச்சதுக்கு அப்புறம் டிஃபன் சாப்பிட வேணாம். ஐயா ஐயாவுக்கு சுட்டு தண்ணி வித விதன்னு போடுப்பா. நீங்க கவலைப்படாதீங்க, ஐயா இங்க இருக்கிற வரைக்கும் நாங்க நல்லா கவனிச்சுக்கிறோம். அப்படின்னா ஒண்ணு செய், நான் கட்டிக்க போற பொண்ண உடனே கூப்பிடு, நான் பாக்கணும். ரொம்ப அசிங்கமா இருக்க, குளிச்சுட்டு பாக்கலாம். அவன் குளிச்சாலும் அப்படிதான் இருப்பான். செந்தட்டீரை தூள், இத நான் தண்ணீரை கலக்கணும். வந்திருக்கிற விருந்தாளி இந்த தண்ணீரை குளிக்கணும், உடம்பெல்லாம் வீங்கணும், சொரிஞ்சு சொரிஞ்சியே சாவணும். அப்பனும் பிள்ளையுமா சேர்ந்து சாவணும். ஐயா ஐயா வாங்க, ஐயா வாங்க வாங்க. என்ன அன்பு பசங்களுக்கு. ஐயா ஐயாவுக்கு தண்ணி ரெடியா? தண்ணி ஐயாவுக்கு. இத பொடி. நானும் நைனாவா? உனக்கு என்ன செய்ய தெரியாது? தெரியாது. என்ன பிள்ளைங்களை வச்சிருக்கான் இந்த பண்புதி அடையன். கண்ணு வந்து முழுவு குழப்பம் கொஞ்சம். நாங்க அங்கெல்லாம் தொடர்றது இல்ல. சரி சரி போய் தொடங்க. ஏழுமலையானே கோயிந்தா கோயிந்தா. என்னப்பா முருகா, என்னப்பா கோயிந்தா. ஐயா பெரியவரு போயிருக்க, சின்னவரு வாவாரு. ஏழுமலையானே கோயிந்தா கோயிந்தா. தம்பி அப்பா கோபாலகிருஷ்ணா முருகா முருகா முருகா. ஐயா கோயிந்தா 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 கோயிந்தா. ஐயா கோயிந்தா 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 கோயிந்தா. அழைக்குது. கொஞ்சா என்ன புது தண்ணி? புது தண்ணி நீ குடிக்கிற? ஒண்ணு இல்லைங்க, இந்த மடப்பைய தெரியாம சுடு தண்ணியை ஊத்திட்டான். அது இல்லைங்க, பச்சை வெண்ணி தண்ணி. என்ன ஒரு தண்ணி மேல பட்ட உடனே எங்க அப்பா டான்ஸ் ஆடினாரு பாருங்க, நல்லாவே இருந்துச்சு. உடம்பெல்லாம் குப்பிளிச்சு போச்சே, கொஞ்சம் எண்ணெய் தடவட்டுமா? தோலை உரிக்க பாக்குறான். தப்பா நீ நல்லா இருந்தா சாமி போ. பசுபதி நான் சொல்றேங்க, ஒண்ணு என் பையனுக்கு உன் பொண்ணை கொடுக்கணும், இல்ல உன் குடும்பம் எல்லாம் நடுத்தரல நிக்கும். ஐயா அவரு எரிச்சல்ல சத்தம் போடுறா, நீங்க ஒண்ணும் தப்பா நினைக்காதீங்க. டேய் ஐயாவை போத்தி வைடா. ஐயா நீங்க எப்படி இருந்தாலும் இந்த வீட்டுக்கு சம்பந்தியா வர்றவங்க, இப்படி ஆத்திரப்பட்டு பேசலாமா? அவர் என்ன நினைக்கிறாரு, கிளிய வளர்த்து இந்த பையன் கையில கொடுக்கணும் என்னதான் அவர் சொல்ல மறைக்கிறத நாங்க வெளிப்படையா சொல்றோம், அவ்வளவுதான். என் பையனுக்கு நான் குறைச்சேன், பையன் என்னமோ புத்திசாலிதான். ஏப்பா நீங்க எது பேசினாலும் என்ன ஒரு வார்த்தை கேட்டுக்க. ஆமா உட்காரு, நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. ஊர்ல எங்க குடும்பத்து மேல பொறாம பிடிச்ச பசங்க ஊரெல்லாம் என் மகனை போய் அரலூசுன்னு பொருளைய கழிப்பு விட்டாங்க. நல்லா கவனப்படுத்தி சொல்லுங்க, பிள்ளைய பார்த்து அரலூசுன்னு சொன்னாங்களா இல்ல முழுசுமே அதான் சொன்னாங்களா? நான் கோபக்காரன் வாய புடுங்காது. அதெல்லாம் எனக்கு வேணாங்க. நீ தானே சுட தண்ணி உன்னை அப்புறம் கவனிக்கிறேன். எனக்கு பணம் காசு கூட வேணாம்ப்பா, நம்ம சம்பந்தம் தான் வேணும். என் பையனை பத்தி நான் சொன்னதுதான் உண்மை உண்மை உண்மை. எங்க அப்பா எப்பவுமே உண்மைதானே பேசுவாரு இல்லவா? ஆமா நைனா. உங்களுக்கு அவர் நாயினாவா? சும்மாரியா கூட உங்க எல்லாருக்கும் சந்தேகம் தான். உங்க பொண்ணை என் பையன் கூட அனுப்புங்க, இந்த சினிமா டிராமாவில பாடுற மாதிரி அப்படியே பார்க்கல இருக்குல போய் பாடட்டும், அப்புறம் உண்மை தெரிஞ்சு போகுது. ஐயோ இது குடும்பங்கள் அது மாதிரி பழக்கம் இல்லையா? ஐயா சும்மா இருங்க, அவர் சொல்றதுல என்ன தப்பு? பொண்ணு பையன் பேசி பாக்கட்டுமே.
எதுக்கு ஐயா நீங்க டவுனுக்கு போய் ஒரு 4-5 இங்கிலீஷ் படத்தை பாருங்க, உங்களுக்கே விவரம் புரியும். நான் வேணா முத்துவ கூட அனுப்பிச்சு வைக்கிறேன். எனக்கு ட்ரெஸ் பண்ணி விடுப்பா. இருக்கியா அப்பா, நான் ஒருத்தர் எதுக்காக இருக்கேன். அப்பா சுடு தண்ணி பையனுக்கு உடுப்பெல்லாம் போட்டு பொத்தான போட்டு விடு, ஒரு இடத்துல நிக்க மாட்டான். ஐயா நீங்க என்ன செய்றீங்க? நீ சும்மா இரு, நான் சம்மந்தி கூட பேசிக்கிட்டு இருக்கேன். காத்துருப்பாள இரு, கண்ணாடி எடுத்துட்டு வந்துடுறேன். நீ இப்ப எடுக்க போறது என்னடா நான் தரேன்டா, இப்படி போட்டு சாதா இதுல காசு நான் மாட்டேன், எனக்கு கூச்சமா இருக்கு. பைத்தியம், நீ அங்க போய் பாரு, எல்லாம் ரெடியா இருக்கும். என் மன்மத குஞ்சு உரைய கழட்டிட்டு கண்ணாடி போடு. ஆமா கழிப்பமாங்க. இல்ல செருப்பு போட்டுக்கடா. ஒரு சேட்டை போடுற, அதுல ஒண்ணு இதுல ஒண்ணு போடுற. அப்பா கிட்ட சொல்லுங்க, நாங்க லேட்டா வருவோம். ஏன் அடிக்கிற? நானா லட்சுமி, இது வர்ற லட்சுமி. ஆமா சிப்பா, வா வா வா. ஏன் பேசாம வர? பேச்சு வரலையே, உங்களோட தனியா வரேன்னு பயம். உனக்கும் பயமா? எங்க அப்பாவும் சேர்ந்து எல்லாரும் என்ன இருக்குங்கிறாங்க. நீ என்ன நினைக்கிற? ஆஹா, அதுக்கு வேற ஒரு வார்த்தை இருக்கு. என்னது? பைத்தியம்னு. உங்கள இல்ல, உங்களை சொன்னவங்கள சொல்றேன். என்னங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாளைக்கே நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன். நிஜமாவா? ஆமா, அதனால நான் கேக்குறத நீங்க இல்லன்னு சொல்லாம தரணும். என்ன வேணும்? என்ன வேணும்? தோ பாருங்க, அந்த செடியில இருக்கிற பூ ரொம்ப அழகா இருக்கு. ஒரே ஒரு பூ கொண்டாங்க, அது நல்லா இருந்தா நான் உங்களை இன்னும் கொண்டாட சொல்றேன். ஓ, எத்தனை வேணாலும் கொண்டு வர. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்களே, நான் தான் ஒருத்தி இந்த வீட்டுல இருக்கேன்னு. இது எல்லாம் என்ன இது? வந்திருக்காங்க விருந்தாளிங்க, அவங்க காரசமார மூர்த்தி இருக்காரு கடவுள், அவருக்கு விரதம் இருக்கிறாங்க. பொம்பளைங்க தொட்டு சமைச்சா சாப்பிட மாட்டாங்க. இப்போ வேலை பாரு. ஒரு வழியா சாம்பார் பினிஷ். வாங்க அந்த பாட்டில் எடு. இந்த பாட்டு மிளகாத்தூள் பாட்டில். கொண்டா கொண்டா. இன்னொரு பாட்டில் கொண்டா. இன்னொரு பாட்டிலா கொண்டா. சாப்பாடு இவ்வளவு மிளகாத்தூளை கொட்டி இருக்கிறீங்க, சாப்பிடுறவங்க என்ன ஆறுது? சாப்பிட போறவன் விருந்தாளி, நீயா பதற எப்படி சத்யா? நாங்க போய் அந்த பர்கோலாக்ஸ கொண்டா. அதான்டா அந்த பேரி மாத்திரை. நீ போய் கொண்டா. பாயாசம், பாயாசத்துல பர்கோலாக்ஸ் கலந்தா ஐயோ சுகமா இருக்கு. சிவா ரெடி. பேதிக்கு மாத்திரை கொண்டாந்தியா? ஒரு கரண்டி எடுத்துட்டு வா. கொண்டாடு. கலக்கு. பாயாசத்திரியா? கைவசம் ஐடியா இருக்கு. கலக்கு. எனக்கே கலக்க போடுறது. கலக்கு. விருந்தாளிங்க முழுசா போக போறது இல்ல. நல்லா கலக்கு. கரையட்டுண்டா. கலக்கு. நான் எப்பவுமே எவன் வீட்டுக்கு போனாலும் 1 மணி நேரம் தங்குறது இல்ல. அது இனிமே உன் வீட்டுக்கு தான் வந்து கவலை எல்லாம் மறந்து அப்படி ஹாயா இருந்துகிட்டு இருக்க. நீ உண்மையிலேயே பசுமதி, நீ உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலியா. இவ்வளவு அழகான பொண்ணு உனக்கு. நானும் பாக்கியசாலி தான். இவ்வளவு அழகான பொண்ணு எனக்கு மருமவளா வந்து மாமா ஒரு டம்ளர் தண்ணி குடிங்கன்னு குடிச்சா அது எவ்வளோ. இவன் ஏன் அசைஞ்சு போயிருக்கான்? நைனா, ஊரெல்லாம் எப்படி? இது வேற ஊரா? அதனால நம்ம ஊர் மாதிரி இல்ல. முத்தே, எப்படி நம்ம பையன்? பையன் ரொம்ப நல்ல பையன். ஆனா
அடிக்கடி ஆயில் போட வேண்டியிருக்கு. நீ என்னப்பா அடிக்கடி குழந்தை கொஞ்சம் சூடாயிடும். ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறாரு. அங்க குதிக்கிறான், இங்க தாவறான். சும்மா சொல்லக்கூடாது. நல்ல சுறுசுறுப்பு. ஆமா, எனக்கு நல்ல வயசுல பிறந்த பையன். நல்லா கவனிச்சுக்க. இந்த எவர் சில்வர் பாத்திரத்துல இருக்கிறதெல்லாம் விருந்தாளிக்கு, இந்த பித்தாள பாத்திரத்துல இருக்கிறதெல்லாம் நம்ம ஐயாவுக்கு கலந்துறாரு. சரி சரி, இதெல்லாம் சுத்தம், அது கலக்க. எல்லாம் போட்டாச்சு, அந்த ஆள் பறக்கிறான். ஏண்டா கண்டு போடுற சம்மந்தி? எனக்கு சாப்பிடுறப்ப மட்டும் யாராவது பேசினா கோவம் வந்துடும். பெரியவருக்கு நீ ஊத்து, விருந்தாளியை நான் கவனிச்சுக்கிறேன். வாங்க 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 வாங்க. ஏப்பா இந்த மாவள்ளி கிழங்கு ஊர்காயில அப்படி ஒரு கிழங்கா? ஆட பைத்தியக்காரன். போட்டு இரு பாத்தி கட்டிக்கிறேன், அப்புறமா ஊத்து. என்னடா கொஞ்சமா ஊத்துடு, மொப்ப சொத்தா ஊத்த மறுபவளுக்கு நீ. என்னது? ஐயோ காரம். ஏண்டா என்ன அழுவுற? நானும் அழுவுறேன். சாம்பார் என்ன பண்ண அப்படி தெரியலையே. ஐயோ சம்மஞ்சி காரம். சிவா, பாப்பா இது என்னப்பா இது? ஏண்டா எனக்கு தெரியாம மறுபடியும் நீ மிளகா போட்டியா? நீ ஏற்கனவே போட்டாச்சா? நீங்க வருத்தப்படாதீங்க, தப்பா நினைக்காதீங்க. ஒரு தித்திப்பு சாப்பிட்டாக்க எல்லாம் சரியா எனக்கு வாய் வயிறெல்லாம் எரியுது. உனக்கு எனக்கு எல்லாமே எரியுது. நான் தானே தப்பு பண்ணேன், நானே அவருக்கு பாயசம் போடுறேன். முதல்ல குழந்தைக்கு போடு, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. சாப்பிடு. எப்படி இருக்கு நைனா? பாயசம் தித்திக்குது. ஒத்துப்பா ஒத்துப்பா. எப்படி? அட நல்லாவே இருக்கு. சம்மந்திக்கு போடல. இல்ல அது வந்து சம்மந்தி சாம்பாரே முடிக்கலையே. அவரு தித்திப்பு சாப்பிட கூடாதுங்க, அவருக்கு சக்கரை வியாதி. அப்ப வாலிய வச்சு சாப்பிடு தம்பி வந்து அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு அட்டி வாங்கி எதுக்காக சம்பாதிக்கிறாரு? எல்லாம் இதுக்காக. சும்மாரா, செல்லமா வளர்த்துட்ட ஒரே ஒரு பையனாச்சுன்னு எப்பப்ப எதை பேசுறதுன்னு தெரியாது. பசுபதி, இந்த கல்யாண விஷயத்தை இன்னைக்கே எல்லாருமா உக்காந்து என்னங்க? ஒண்ணு இல்ல, இந்த வரேன். என்னங்க? ஒண்ணு இல்ல, இந்த வரேன். உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு ஆசை. சொல்லுங்க. எங்க அப்பா இருக்க, அதுக்கு பேசவே தெரியாது. நான் இல்லாதப்ப எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அயோக்கிய பையல. சும்மா இருப்பா. இந்த கல்யாணத்தை செஞ்சு என்னங்க அதாவது கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தணும்னு சொல்லிட்டு போறான். பசுபதி, இப்ப நம்ம 2 பேரும் சம்மந்தி ஆயிட்டோம்னு வச்சுக்குவோம். அப்ப என் தோட்டம் தோட்டம், என் வீடு என்னங்க? ஒண்ணு இல்ல, இந்த வரேன். என்னங்க? சொன்னா நம்ப மாட்டீங்க, சத்தியமா நம்ப மாட்டீங்க. போட்டதுக்கு போனல உங்க பொண்ணுக்கு என் பேர்ல ரொம்ப பிரியம். என்ன என்ன பாருங்க. காலையில பேசிக்கலாமே. அதெல்லாமோ ஏங்க? ஒண்ணு இல்ல.
சின்னப்பன் நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு, பிடிவாதமா இருக்கிறாரு. என்ன தம்பி பேசாம இருக்கிறீங்களே? வந்தாச்சு. என்ன சாப்பாட்டுக்கு முன் சாப்பாட்டுக்கு பின். போனதெல்லாம் போச்சு, பரவாயில்ல. இப்ப ரெண்டுல ஒண்ணு என்ன சொல்ற? நீங்க அவசரப்படக்கூடாது. எங்களுக்கு எங்க பொண்ணுடைய எதிர்காலம் தான் முக்கியம். அதனால தயவு செய்து இந்த சம்பந்தத்தை மறந்துடுங்களேன். அப்ப பொண்ணு இல்ல, அவ்வளவுதான். என்ன அவமானப்படுத்திட்டேன். இப்பயே ஊருக்கு போறேன். உன் கடன் பத்திரத்தை எடுத்து உன்னை கோர்ட்ல போட்டு உன் வீடு கடலாம் ஜப்திக்கு கொண்டாந்து உன்னை நடு ரோட்ல நான் நிக்க வைக்கல. பெரியவரே பெரியவரே சின்ன வாழை பாருங்கடா. எல்லா பயிலுமா சேர்ந்து ஏன் கூடலையாடா பாத்தீங்க. என்னடா உங்களையும் கவனிச்சுக்கிறேன். யோ என்னயோ நீ ஊருக்கு போய் என்னென்ன கிழிக்கணுமோ எல்லாத்தையும் கிழிப்போம். கிளிக்கிறேன்டா படுபாவே. பாயாசமா ஓட்டுறேன், உன்னையும் கவனிக்கிறேன். என்னங்க தம்பி போடா. சிவா, என்னப்பா இது? ஐயா நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போங்க போங்க. நாகு இனிமே என்ன நீங்க ஏமாத்த முடியாது. என்ன நீங்க மனப்பூர்வமா காதலிக்கிறீங்களா இல்லையா? என்னோட திடீர்னு இந்த சந்தேகம்? அப்படின்னா ஒண்ணு செய்யுங்க. உங்க பெரியப்பா கிட்ட போய் நான் வரதட்சணை வாங்க மாட்டேன், ஆனா அந்த பொண்ணை தான் கட்டிப்பேன்னு அடிச்சு சொல்லுங்க. நீ சொல்லிட்டு, ஆனா இந்த பேச்சு எடுத்தாலே அவர் அடிக்க வராரு. அவருக்கு எதிரில் நின்னு பேசவே எனக்கு பயமா இருக்கு. ஏண்டா பெரியப்பா கிட்ட பர்மிஷன் வாங்க தெரியல, கைய மட்டும் பிடிக்க தெரியுதா? கடையில வந்து லிஸ்ட் மாத்திரம் கொடுக்க தெரியும் உனக்கு. பெரிய ஆளாக்கு புலி பார்க்கல எங்களுக்கு தெரியாம சந்திக்க மட்டும் தைரியம் இருக்கா? விடுறா கைய, விடுறா. இல்லைங்க, அது வந்து அதான் இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா, அப்புறம் ஏண்டா வந்து இவளை காதலிக்கிற விஷயம் பெரியப்பாவுக்கு தெரியுமா? அவர்கிட்ட மட்டும் தாங்க சொல்லல. அட போடாங்க, திருடிட்ட வந்த காதல் தானே பண்ற, ஜெபம் பண்ணல. என்ன பையன் பர்சனாலிட்டி. இந்த கதையெல்லாம் இங்க விடாத. நீ என்ன பண்ற, நேரா உங்க பெரியப்பா கிட்ட போறேன். பெரியப்பா நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். எங்க காதல் இலக்கிய காதல், யாரு எடுத்தாலும் இது நிக்காது, கல்யாணம் நடந்தே தான் தீரும், வரதட்சணை காலனா கூட வாங்க மாட்டேன், ஆகினால உங்க பர்மிஷன் கொடுங்கன்னு கேக்குறேன். இப்பவே போகணுமா? நாளைக்கு காலையில போறேன். பல்லு கையில வேணுமா? நேரா உங்க பெரியப்பா கிட்ட போறேன். நாங்க 3 பேரும் பின்னாலேயே வர்றோம். போட்டா ஆணி வச்சுட்டேன், இன்னும் ஒன்றும் சரிப்படல. என்ன பெரியப்பா அது செருப்பை தச்சுக்கிட்டு இருக்கீங்க? காலுக்கு உதவாதத கலட்டி எறின்னு சொல்லியிருக்கான். அப்படி சொல்லியிருக்க மாட்டான்டா. காலுக்கு உதவாத கழட்டிக்கிட்டு அடின்னு சொல்லியிருப்பான். நீ கூட கால்லாம் பிரயோஜனம் இல்ல, உன்னை தூக்கி எரிஞ்சிடறதா? அதுல பெரியப்பா, இத நீங்க ஏன் தச்சுக்கிட்டு இருக்கணும்? பேசாம கடையில கொடுத்தா தச்சு தருவானேன்னு சொன்னேன். உங்க அப்பா நான் காசு தருவான், முண்டம் படிச்சவன் தானே. முகலாய சக்கரவர்த்தி அவுரங்கசீப்ப தெரியுமா உனக்கு? அவருக்கு என்ன இப்போ? இப்ப அவருக்கு என்னன்னு தெரியாது, அந்த காலத்துல அவருக்குள்ளாவ அவரே தச்சாராம். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அவரே என்கிட்ட சொன்னாரே. நீதான் படிச்சவன், நான் படிக்கலையா? 4 கிளாஸ் படிச்சாலும் எனக்கு ஞாபக சக்தி அதிகம்டா. பெரியப்பா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்.
இந்த பாரு அவுரங்கசீப்பை பத்தி எனக்கு அவ்வளவுதான் தெரியும். அது இல்லைங்க, வந்து வந்து என் கல்யாண விஷயமா. ஆமா, முந்தி ஏதோ சொன்னியே. அந்த ஷாப் வச்சிருக்காரே பசுபதி, அவர் மக லட்சுமியை தான். இந்த பாரு லட்சுமியோ சரஸ்வதியோ நான் கேக்குற 10,000 ரூபாய் வரதட்சணை கொடுப்பானா? நான் வரதட்சணையே வாங்க கூடாதுங்கிற கொள்கையில் இருக்கேன் பெரியப்பா. கொள்கை நீ வச்சுக்கோ, வரதட்சணை நான் வாங்கிக்கிறேன். பெரியப்பா, டேய் உங்க அப்பன் குடும்பத்துக்கு செலவழிச்ச பணம், உன்னை படிக்க வச்சது, கலர் கலரா சட்டை போடுறிய, இதுக்கெல்லாம் கணக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தியா? நாளைக்கே நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சேன்னா அந்த கடன் எல்லாம் அடைச்சிட மாட்டேன் பெரியப்பா. முண்டா, உனக்கு வேலையே இந்த வட்டி கடையில நான் தானே கொடுக்கணும். முக்கி நீ வேலை செஞ்சாலும் சோத்தை போட்டு 30 ரூபா கொடுப்பேன், அதுல கடை அடைஞ்சிருமா? அந்த கதையெல்லாம் வேண்டாம். அந்த பய பசுபதி வரதட்சணை கொடுக்கறதா இருந்தா பேச சொல்லு, இல்ல கல்யாணத்தை மறந்து. அப்புறம் காதல் கீதல்னு போனேன், உன்கிட்ட கடனுக்கு கையெழுத்து வாங்கி வச்சிருக்கேன், உன்னை வீதியில நிறுத்திடும். பெரியப்பா, அவர் பெரிய ஷாப்பு கடை. ஆமா, பெரிய ஷாப்பு கிடையாது, காப்பு கிடையாது. ஷாப்பு கடையே வித்தாலும் 5000 ரூபாய் தேராது. பொண்ணு பாத்துருக்க இடத்த பாரு. பையன் மேல தப்பு இல்ல, பெரிய வேற நாம தான் கவனிக்கணும். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். நாங்களா அங்கிள். என்னங்க நாங்களா அங்கிள் அப்படின்னா? அதாவது நாங்க 3 பேரும் மாமா. உங்களை போல பெரிய மனுஷாளுக்கு தான் நாக்காளி எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். அங்க உட்காருங்களா. உட்காருங்க உட்காருங்க. நீங்களும் தான். நான் அவ்வளவு பெரிய மனுஷன் இல்ல. ஆமா, மாமா நீங்களே என்ன மாமா? தாய் மாமா. உங்க பையன் ஒரு பொண்ணை காதலிக்கிறானே, அந்த பொண்ணுக்கு நான் பெரிய மாமா. நான் நடு மாமா. நான் சின்ன மாமா. அப்போ ஷாப்பு கடை பசுபதிக்கு சொந்தமா? பசுபதி மை சிஸ்டர் ஹஸ்பண்ட். பெரியவர் இருக்காரு, அவருக்கு ஜெயபாலன் தான் பேரு. உங்களை பார்க்கணுங்கிறதுக்காகவே எங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டு ஆப்பிரிக்காவில இருந்து ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கி இருக்காரு. ஆப்பிரிக்கா? அப்போ நீங்கள்லாம் ஆப்பிரிக்கா மாமா? ஆமா. பெரியவருக்கு ஆப்பிரிக்காவில 4-5 காடே இருக்கு. ஆனையெல்லாம் அங்கேதான் குடிப்பாங்க. அங்க பிடிச்ச ஆனையோட தந்தம் தாங்க இது. என்னங்க இந்த தந்தம் மஞ்சளா இருக்குது? அந்த ஆனை நிறைய சிகரெட் பிடிக்கும். ஏங்க இந்த வைரங்கள்லாம் ஐயா காட்டுல தான் விளையுதுங்களா? நீங்க ஒண்ணு, பெரியவருக்கு 4-5 வைர சுரங்கமே இருக்காங்க. இவர்கிட்ட இருக்கிற வைரத்துக்கு 10 விரல் பத்தாதுங்க, 30 விரல் வேணும். நீங்கெல்லாம் ரொம்ப பெரிய மனுஷாளுங்க. இந்த நேரத்துல வேலைக்காரியை நிறுத்தி விட்டேன், இல்லன்னா காப்பி வந்திருக்கும். மோதிரம் விழாது, எடுத்துங்க கைய. விழுந்துருமோன்னு பார்த்தேன். இது வந்த விஷயத்த பேசுறாங்களா? மை சிஸ்டர் டாட்டர் கல்யாண விஷயமா பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன். உங்க பையன் எங்க பொண்ணை விரும்புறான், ஒத்துக்கிறீங்களா? ஆப்பிரிக்காவில இருந்து வந்து சொல்றீங்க, உள்ளூர்காரன் ஒத்துக்காம முடியுங்களா? எங்க பொண்ணும் உங்க பையனை விரும்புறான், நாங்களும் ஒத்துக்கிறோம். ஆனா எங்க மைத்துனர், அதாவது பொண்ணோட அப்பா வரதட்சணை கொடுக்கறது இல்லைங்கிற கொள்கையில இருக்கார். ஏங்க உங்களுக்கே அசிங்கமா இல்லீங்களா? வரதட்சணை இல்லாத கல்யாணம் ஒரு கல்யாணமா? ஜெயபால் பெரியவரே, நீங்க மன்னிச்சுக்கணும். அதை சரிப்படுத்துறதுக்காக தான் இப்ப நான் வந்திருக்கேன் ஆப்பிரிக்காவில இருந்து. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும், எவ்வளவு நகை வேணும் விவரமா சொல்லுங்க, எல்லாத்தையும் ஒரே செக்ல தள்ளிடுறேன். 3 பேர்ல யார கையெழுத்து வேணுமோ நான் போடுறேன். எனக்கு செக் வேணாங்க, பணம் தான் வேணும். பணமா ஒரு 10,000. ஏன் உங்களால முடியாதா என்ன? 20,000. நகையில ஒரு 5,000. 10,000 ரூபாய் நகை. அப்படியே அந்த பொண்ணு மேல பிரிய இருந்துச்சுன்னா இதுகள்ல 1-2 கழட்டி கொடுத்தீங்கன்னா வாங்கிக்கிறேன். சம்மதிக்கிறோம். ஆனா கல்யாண செலவு பூரா நீங்க தான். சம்மந்தி சம்மந்தி, நாங்க கொடுக்க போற பணம் நகை எல்லாத்தையும் இந்த பீரோலையா வைக்க போறீங்க? ஏங்க கேக்குறீங்க? இல்லீங்க, ஓப்பனா வெளியே வச்சிருக்கீங்களே பந்தோபஸ்து இல்லாம. இதை விட பெரிய கஜானா உள்ள இருக்கு. உள்ள கஜானா. வர்றோம் வாங்க. வர்றோம் வர்றோம் வர்றோம். பையனை பாக்கலையே. என்ன பார்த்தா போதும், பையனை பார்க்க வேண்டாம். வர்றோம். அடாடாடாடா, என்ன வயிறோம் என்ன வயிறோம், எல்லா இடத்துலயும் போட்டிருக்கானுங்க. எங்க போறானுங்க? வாங்க 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 வாங்க. நீங்க சொன்ன பிரகாரமே ரொக்கமா கொண்டு வந்திருக்கேன். அவங்க அவங்க குடுக்க குடுக்க குடுத்துருக்க. இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள், நாளைக்கு வெத்தலை பாக்க மாத்திக்குவோம். நேத்து ராத்திரியா கொடுத்திருப்போம், அப்போ நேரம் தெரியல. என்னங்க வருது, ஒரு செக்க மாத்தி கேஷ் பண்ண முடியல. அதானே, அப்புறம் ராவோட ராவா ஹெலிகாப்டர் ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பிச்சு கேஷ கொண்டுறதுக்குள்ள ரொம்ப சிரமங்க. ஐயோ ஐயோ, எல்லாம் கட்டுக்கட்டா நோட்டு. எனக்கு ஒரு சந்தேகம். என்னங்க சந்தேகம்? இந்த நோட்டெல்லாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்குதா? எனக்கு சந்தேகம் என்னன்னா, ரொக்கமா கேட்ட 20,000 ரூபாயோ நகைக்காக கேட்ட 10,000 மட்டும் தான் இருக்கா? மேற்கொண்டு ஏதாவது இருக்கான்னு? மேற்கொண்டு இல்ல, 30 தான் இருக்கு. யோ, எதுக்கு அடி பாக்கியா? யோ,
பெரிய மனுஷன், அதெல்லாம் எண்ணி பார்க்க கூடாது. யோ, வெத்தலை பாக்கு மாத்திக்கும் போது நான் தான் இந்த பணத்தை உங்ககிட்ட கொடுத்தேன்னு என் சிஸ்டர் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிடக்கூடாது. ஏன்னா சொந்தக்காரங்க உதவி செய்யறது அவருக்கு பிடிக்காது. அவரு கிடக்கிறாரு, விடுங்க. இப்ப தாங்க நான் வருத்தப்படுறேன். ஏன்டா ஒரு பயலை எடுத்து வளர்த்தோம்னு. இப்படி மாமனுக்கு கிடைச்சதுக்கு ஒரு 3-4 பேரை எடுத்து வளர்த்திருந்தா எவ்வளவு கிடைச்சிருக்கும். ஐயோ, போச்சு போச்சு, நட்டம் நட்டம். இந்த கல்யாணத்தினாலதான் நமக்குள்ள உறவுன்னு கிடையாது. எனக்கு பிடிக்கல. இனிமே உங்க கஜானா வேற, எங்க கஜானா வேறன்னு கிடையாது. ஆமா, இந்த பாருங்க, நான் தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க பெரியவரே. அப்ப நாங்க போயிட்டு வர்றோம். நான் வாச வரைக்கும் வர்றேன். இப்படி என்னால வர முடியாதுங்க. என்ன ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டியா? ஏன்னா உனக்கு என்ன திமிர் இருந்தா என்ன அவமானப்படுத்தி அனுப்பிட்டு கல்யாண பத்திரிகை என் வீட்டுக்கு அனுப்புற. இந்த கல்யாணம் நடக்குமா? இப்ப வீட்டெல்லாம் ஜப்தி பண்ணதான் அமீனாவோட வந்திருக்கேன். வீரப்பன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. என் தலையை அடகு வச்சாவது உங்க கடனை தீர்த்துறேன். இந்த கல்யாண சமயத்துல கொஞ்சம். உன் தலையை எவங்கான வாங்குமா? என் பிள்ளைய சிரிக்கலாம். இப்ப நேரா கோர்ட்டுக்கு போற, அமீனாவோட போற, ஜப்தி வாரண்ட் வாங்க போற, நேரா வந்து உன் சொத்து பத்தெல்லாம் ஜப்தி பண்ண போற. உன் சம்பந்திங்க முன்னாடி உன்னை நான் தலைவலியா வைக்கிறேன். என்ன நாக்க துருத்துறேன்? என்ன நான் அப்ப இருந்து பாத்துக்கிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு அமீனாங்கிற, கோர்ட்டுங்கிற, வாரண்டுங்கிற, என்ன சமாச்சாரம்? சமாச்சாரம் இல்லாம வருவனா? டபார் கடன் பத்திரம் கொண்டா பாக்கலாம். போகண்டா எங்க அமைச்சனா. நீ என்ன ஜட்ஜா? பத்திரத்தை பார்க்காம நீ சொல்றத நம்புறதுக்கு நாங்க தயாரா இல்ல. மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். யாருக்கிட்டையும் நான் பத்திரத்தை காமிக்க மாட்டேன். இந்த பாருங்க, எங்க பேர்ல நம்பிக்கை இல்லைன்னா இது இருக்காரு அமீனா, அவர்கிட்ட கொடுங்க. சரி, படி, சட்டம் போட்டு படி. 4 பேர் காதல ஓட்டம். பத்திரத்தை கொடுங்க போறியா? ஊரா தொகையும் பெற்றுக்கொண்டேன். வீரப்பன். என்னங்க இது? ஊரா தொகையை வாங்கிட்டு தான் செல்லு வச்சிருக்கு. உங்க கையெழுத்து வர இருக்கு. ஆமா, இது உங்க கையெழுத்து தானே? ஆமா, ஏன் கையெழுத்து தான். எப்ப கூட்டான், எப்ப செல்லு, எப்ப கையெழுத்து போட்டேன்? காலாவதியான பத்திரத்தை கையில வச்சுக்கிட்டு கோர்ட்ல இருந்து வாரண்டு வேற வாங்க சொன்னேன். சொந்தக்காரன் நம்பி நான் வந்த மாதிரி எனக்கு இது வேணும், இன்னும் வேணும். இந்தாயா நீயோ பத்திரமா, நான் வரேன். என்னடா இது? எனக்கு இருந்ததே ஒரே சொந்தக்காரன், அவனும் கோச்சுக்கிட்டு போறான். நான் எப்ப கையெழுத்து போட்டேன்? வந்த வேலை முடிஞ்சது இல்ல, இடத்த காலி பண்ணி எங்களுக்கு கல்யாண வேலை நிறைய இருக்குது. நான் தானே மாப்பிள. நீ இருறானேனா? இந்த பத்திரம் காலம் இருக்கா என்ன? இந்த கல்யாணம் நடக்கிறமா? கல்யாணம் நடந்துருமா? ஏண்டா டாய்? மறுபடியும் சண்டை போறியா? போடு போடு போடு. போடா, கண்ணாடி பையன். வீரப்பன் பத்திரத்தை காட்டாமலே என்ன பயமுறுத்தி இருக்கான். கடவுள் தான் என்னை இப்பவும் காப்பாத்திருக்கிறார்.